ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கடைசியாக சந்தானம் ஹீரோவாக நடித்து வெளிவந்த படம் டிடி ரிட்டர்ன்ஸ். அதை இயக்கியிருந்த பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம் நடிப்பில் இன்று வெளிவந்திருக்கும் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், டெவில் டபுள் நெக்ஸ்ட் லெவல். நிகாரிகா என்டர்டெயின்மெண்ட் மற்றும் நடிகர் ஆர்யாவின் ஷோ பீப்புள் இணைந்து இப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். சந்தானம் மற்றும் செல்வராகவன், கௌதம் மேனன், கீர்த்திகா, யாஷிகா ஆனந்த், கஸ்தூரி, நிழல்கள் ரவி, மாறன், மொட்டை ராஜேந்திரன், பிரசாந்த் ரங்கசாமி, பைல்வான் ரங்கநாதன் நடித்திருக்கிறார்கள். டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தில் கேம் ஷோவை வைத்து பேய்களை பறக்க விட்டு காமெடி செய்திருந்தார் இயக்குனர். இதில் ஹிட்சாக் இருதயராஜ் என்னும் பேய் செல்வராகவன் விமர்சகர்களையும் அவரது குடும்பத்தினரையும் தூக்கி கொண்டு போய் படத்திற்குள் கேரக்டர்ஸாக தள்ளி விடுகிறார். கிருஷ்ணா என்கிற பெயரை கிஸ்ஸா என மாற்றிக்கொண்டு யூடியூபில் விமர்சனம் செய்வதற்காக செயல்படும் சந்தானம் மற்றும் அவரது குடும்பத்தினரை படம் பார்க்க அழைத்து வந்து ஒரு படத்துக்குள் தள்ளி கொல்ல முயற்சிக்கிறார். அங்கே இருந்து தன்னையும் தன் குடும்பத்தினரையும் கிஸ்ஸா காப்பாற்றினாரா இல்லையா என்பது டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் கதை. இந்த படத்தை பொறுத்தவரை ஹீரோவையே ஒரு விமர்சகராக மாற்றி அவர் எப்படி தனது குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா என்பதை பேய் காமெடியை சேர்த்து கொடுத்திருக்கிறார் டைரக்டர் பிரேம் ஆனந்த். சந்தானம் ஸ்டைலான லுக்கில் இருந்து சராசரி ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்கிறார். நிஜ வாழ்வில் ஆட்டோ டிரைவராக வரும் நிழல்கள் ரவி, ஹோம்லியான அம்மாவாக வரும் கஸ்தூரி, அடக்க ஒடுக்கமாக வரும் தங்கச்சி யாஷிகா ஆனந்த் படத்துக்குள் கொண்டு செல்லப்படும் போது அப்பா நிழல்கள் ரவி கப்பல் கேப்டனாக மாறுகிறார். அம்மா கஸ்தூரி படு கிளாமரில் அலம்பல் பண்ணுகிறார். யாஷிகா ஆனந்த் அடக்க ஒடுக்கமான பெண்ணாக வந்தால் யாராவது ரசிப்பார்களா? ரசிகர்களின் விருப்பப்படியே கிளாமராக கௌதம் மேனனுக்கு ஜோடியாக மாறுவது மற்றும் சந்தானத்தின் காதலிக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. படத்தின் ஆரம்பத்தில் பாழடைந்த தியேட்டரில் மாட்டிக்கொள்ளும் விமர்சகர் பிரசாந்த் ஹிட்சாக் இருதயராஜால் கொல்லப்படுகிறார். அங்கு வந்து மாட்டிக்கொள்ளும் விமர்சகர் கிஸ்ஸா என்னும் சந்தானம் எடுக்கும் முயற்சிகள் சுவாரஸ்யமானது. ஆர்டிஸ்ட் கும்பல் படத்தை இறுதி வரை ரசிக்க வைக்கிறது. சீரியஸாக இருக்கும் சந்தானத்துடன் எல்லா காட்சிகளிலும் வரும் மொட்டை ராஜேந்திரன் இந்த படத்தில் நன்றாகவே சிரிக்க வைத்திருக்கிறார். அவரது ட்ரௌசர் ஜிப்புக்குள் இருந்து வெளிவருவது சூப்பர். உயிரின் உயிரே காக்க காக்க பாடலுக்கு கௌதம் மேனனும் யாஷிகா ஆனந்தும் கடற்கரையில் ஓடி பாடுவது ரசிகர்களை கவர்ந்து விட்டது. சந்தானம் யூடியூப் விமர்சகராக வந்து யாராவது கலாய்க்கும் காட்சியை காட்டியிருக்கலாம், ஆனால் இல்லை, இது ஒரு வகையான காமெடி படம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.